ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அண்ணாமலையார் கோயில் திருவண்ணாமலையில் உள்ளது. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்று இக்கோவிலில் கிரிவலம் வருவது வழக்கமாக உள்ளது. நானும் என்னோடு சேர்ந்து லட்சக்கணக்கான மக்களும் இந்த கிரிவலத்தில் பங்கேற்க உள்ளோம். இந்த கிரிவலம் பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்டர் வரும். ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு லிங்கம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜோனியில் அண்ணாமலையார் திருக்கோவிலின்னு ராஜகோபுரத்தில் இருந்து தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிரிவலம் பாதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து வெறும் காலில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் வந்து செருப்புக்கெல்லாம் டோக்கன் போடுறாங்க. அங்கே நீங்கள் டோக்கன் போட்டுட்டு உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜேர்னியில் வந்து உங்கள் கூட பல லட்சம் மக்கள் வரா மாதிரி இருக்கும். அந்த மக்களை கூடியே நீங்கள் இந்த கிரிவலத்தை வந்து சுற்றி வரா மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வேகமாக நடந்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 to 5 ஹவர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நடந்தீங்கன்னா 6 to 7 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். மக்கள்கள் நாலா பக்கத்துலேருந்து உங்களை சூழ்ந்துருவாங்க. நீங்கள் வேகமாக நடக்கலாம், அவங்க உங்கள் முந்தி போயிடுவாங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேகமாக நடங்க. போகிறப்ப தண்ணி பாட்டில், லெமன் ஜூஸ் அது மாதிரி இருந்தால் கொண்டு போங்க. ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து 14 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிடும். முடிஞ்சால் சாப்பிட்டு போயிடுங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை போகிற வழி ஃபுல்லாக கடைக்கு இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அக்னி தீர்த்தத்தில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்க மண்டபத்தில் போய் பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக போங்க. நாங்கள் எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோடனே ஆவினில் போய்ட்டு ஒரு பால் குடிச்சிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கிரிவலம் பாதையில் நீங்கள் 8 லிங்கம் கவர் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்திரலிங்கத்தை கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அக்னி லிங்கம் கவர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு யமுன லிங்கம், வர்மலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிய லிங்கம். இந்த லிங்கம் ஃபுல்லாக கவர் பண்ணுறது தான் கான்செப்டே ஃபுல்லாகவே. இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட அண்ணன் ஒவ்வொரு மருந்தும் வந்து ஒவ்வொரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதை கேளுங்க. இந்த மாதிரி சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றது இல்லை. ஏன்னாக்கா இது தனியாக வச்சுறாங்க. இது முக்கியமாக கடிச்சே சாப்பிட்னா இங்கே வலி வராமல் தடுக்கும். இங்கே வலி வராமல் தடுக்கும். இதான் மறுபடியும் இதுவும் படாச்சா. இதாங்க சதகுப்பை. நான் பீடி சாப்பிட்றேங்க, நான் சிகரெட், ஆனால் ஸ்மோக்கிங் பண்ணுங்க சார். நான் வரேன்னு சொல்ல மாட்டேன். சாரை அதிகமாக குடிங்க, சாராயம் கூட குடிங்க. அது சரி பாருங்க, சுத்தம் பண்ணோம். இது கொடுங்க சதகுப்பை. எதுவும் படைச்சா இதாங்க வீரிய மதன காம டைமாவது சொல்லிட்டு நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம். அண்ணன் ரொம்ப நல்லா பேசியிருந்தாரு. அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வாங்குனீங்கன்னா இன்னொரு கப் ஐஸ்கிரீம் ஃப்ரீங்க. ஒரு சாக்கோபார் ஐஸ்கிரீம் வாங்கினீங்கன்னா இன்னொரு சாக்கோபார் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. ஸோ ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மணிமண்டபம் இருக்கும். இது வந்து ஆறுமுக மண்டபம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நிறைய பக்தர்கள் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்க. உள்ளே போய் பார்த்தவங்க தான் தெரியும் இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் பார்க்கல அதை சரியா. நீங்கள் நடந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா பெங்களூர், ஒகேனக்கல், கிருஷ்ணகிரி, செங்கம் என்ற பல ஊருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கிரிவலத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிரிவலத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தோமா. அதனால் வந்து நாங்கள் எங்கேயும் போகல, கிரிவலத்தை தான் போயிருந்தோம். மொத்தமாக தண்ணி கிடையாடுச்சு. தண்ணி வாங்கலான்னு பார்த்தாலும் தண்ணி இங்கே எங்கேயும் இல்லை. ஸோ வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக எங்கேயும் தேடி இருந்த போது பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு குடிநீர், அரசாங்க குடிநீர் இருந்தது. அங்கே போயிட்டு பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்ததா. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்மளும் தண்ணியை பிடிச்சிட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வரும் பாதையில் வந்து பழம்புரி விநாயகர் ஆலயம் இருக்கும். இங்கே வந்து அவ்வளோ கூட்டம் இருந்தனால ஸோ நாங்கள் நடந்துகிட்டே வந்து அப்படியே வந்து விநாயகர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஸோ நடந்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடக்கும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் முந்தி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஈடு கொடுத்து ஃபாஸ்ட்டாக போயிருந்தோம். நம்ம பாதை வழி நடந்து போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டரில் நாங்கள் ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறோம். நான் போய் பார்ப்போம். இந்த வழிபாதையில் ரொம்ப நெருக்கமாக இருந்தது. என்னடா பார்த்தா வந்து இது வந்து குறுகலான பாதைன்னு சொன்னாங்க. இந்த பாதையில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் நடந்து போக முடியும். ஏன்னா வந்து மக்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இது வந்து பாதை வந்து மலையை சுற்றி போகிறதுனால இந்த பாதை மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க. மாதிரி க்ரௌடு அதிகமான பிளேஸில் உங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிருதி லிங்கத்தை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர் பண்ணிவிட்டு போகும்போது இந்த மொத்த வரைபடமும் இங்கே இருக்கும். ஃபுல்லாகவே எத்தனை லிங்கம் இருக்குது, எத்தனை கோயில் இருக்குது, என்னென்ன கோவில் இருக்குது, எந்த வழியாக நம்ம போகிறோம், எல்லா மேப்பும் இதில் வந்து அடங்கியிருக்கும். இதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சா யூஸ். நீங்கள் வர பாதையில் வந்து இங்கே ஒரு அண்ணாமலையார் திருக்கோவில் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப க்ரௌடு இருக்கிறதுனால நாங்கள் அப்படியே பார்த்துட்டே மட்டும் போயிட்டோம். ஸோ 3 ஹவர்ஸாக நான் ஸ்டாப்பாக நடந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் ஸ்டாப்பாக நடந்துகிட்டே இருக்காங்க. இந்த கிரிவல பாதை வர மக்கள் எல்லாமே வந்து அவ்வளோ மோட்டிவேட்டாக இருக்காங்க. ரொம்ப நேரம் நடந்தால் கூட டயர்டே ஆகாமல் நான் ஸ்டாப்பாக நடக்க காரணம் வந்து அவங்களோட வந்து விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தாங்க. இங்கே வரும்போது நீங்கள் எதனா எடுத்துகிட்டு வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா எதுவும் தேவையில்லை. நீங்கள் காசு மட்டும் எடுத்து வந்தால் போதும். இந்த இடத்துல வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லேருந்து டிஃபன் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். நடப்பாதை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கோவில் தாங்க ஃபுல்லாகவே இருக்கும்.
இப்போ நம்ம பார்க்கறது தான் பழனி ஆண்டவர் திருக்கோவில். இந்த கோவிலும் செம க்ரௌடு இருந்தனால நாங்கள் உள்ளே போய் பார்க்காம வெளியேருந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. நடக்க முடியாத அளவுக்கு உங்கள் பாதம் ரொம்ப வலிச்சா நீங்கள் வந்து ஃபுட் ஹீல் மசாஜ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பெயினை ரிலீஃப் பண்ணிங்கன்னா வர வழியில் வர்மலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இங்கே நம்ம திருவண்ணாமலைன்னு சைன் இருக்கும். இது மேலே நிறைய குரங்குங்கள்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இங்கே மூக்கு பிடிச்சி இருப்பார், அவரையும் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா அன்னதானம் தான் போடுறாங்க. ஸோ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விஜய் பாலன் மகாலாண்ட உங்களுக்கு அன்னதானம் கம்பல்சரி போடுவாங்க. நாங்களும் வாங்கலாம் பார்த்தோம், ஆனால் க்யூ கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கிறதுனால எங்களால் வாங்க முடியாமல் போச்சு. ஸோ நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நீங்கள் வாயுலிங்கத்தோட வந்துட்டிங்கன்னா டோட்டலாக நீங்கள் 9 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண நம்ம 7தாக பார்க்க போகிற லிங்கம் தாங்க குபேரலிங்கம். நீங்கள் குபேரலிங்கத்தை வந்துட்டிங்கன்னா டோட்டலாக நீங்கள் 12 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் 2 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் வந்து இந்த கிரிவலத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கூட்டம் ரொம்ப நெரிச்சலாக இருக்கும் போது நாங்கள் வந்து குபேரலிங்கத்தை வெளியே இருந்தே வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சென்றுட்டோம். திரு அண்ணாமலையார் கோயிலான திருவண்ணாமலையில் இருக்கும் இந்த மலையில் தான் வந்து கார்த்திகை தீபம் அன்றைக்கி தீபம் ஏற்றுவாங்க. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த கிரிவலத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ண இன்னும் 1/2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் திரும்பி ரிட்டன் கோவிலாண்டே போகிற மாதிரி இருக்கும். கோவிலாண்டை போயிட்டு ஒரே ஒரு விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிரிவலத்தை பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்திருக்கிறதுனால எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடச்சிது. இவ்வளோ லட்சம் மக்களை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக போங்க, கண்டிப்பாக போயிட்டு இந்த கிரிவலத்தை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல குட் ஃபீல் வரும். ஸோ வந்து நம்ம ஃபைனலாக வந்து அண்ணாமலையார் கோயிலாண்டே போயிட்டு ஃபைனலாக நம்ம கிரிவலத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை ஏறது எங்களுக்கு 6 மணி நேரம் கிட்ட ஆச்சு. உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, குட் பை.